ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவில் இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக இந்த பிடிஏவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிஃப்ரெண்ட் சால்வர்ஸ் கேன் சால்வ் த்ரூ டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஸோ அந்த டயக்ராம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க சால்வ் பண்ணுற ஸ்டெப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க சால்வ் பண்ணுற ட்ரான்சிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் இதெல்லாம் அக்செப்டட்னா வென் தி பர்டிகுலர் அந்த ஸ்டாக் when the stack becomes empty அந்த டைம் ஆஃப் இன்ஸ்டிக்கில் தான் அந்த டைமில் எம்டி ஆகிடுச்சுனாவே அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து அக்செப்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்போ எப்போனா வென் ஆல் தட் இன்புட் ஹெட் அது வந்து ரீட்ஸ் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங். எல்லா ஸ்ட்ரிங்கோட எல்லா பார்ட்டையும் பிளாக்கையும் ரீட் பண்ணி முடிக்கிற டைமில் ஸ்டாக் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் வந்து அக்செப்டட். ஓகேவா? ஸோ இது வந்து நான் எதுக்காக முன்னாடியே சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஸோ உங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் உங்களோட ப்ரொஃபஸர் ஒரு மாதிரி போட்டிருப்பாரு, நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆல் திங்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சம், செக் வெதர் த ஸ்ட்ரிங் AABAA accepted by PDA or not. ஓகேவா? ஸோ AABAA அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதை வந்து பிடி அக்செப்ட் பண்ணதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம ஜென்ரலாகவே எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, ஒரு டேப்பு, ஜென்ரலாக அந்த டேப்பு அந்த ஸ்டாக் சொன்னால அந்த டேப்புக்குள்ளே போட்டுக்கிறோம் AABAA. இதுதான் டேப்பில் நத்திங் பட் தெர் இஸ் அ பிளாக். தட் பிளாக் ஃபிட்ஸ் ஓன்லி ஒன் ஸ்ட்ரிங். ஒரு பிட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதான் AABAA. ஸோ ஒரு பிளாக் ஒரு லெட்டர். ஓகே, ஒரு வேர்டு, சாரி ஒரு லெட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ அஸ்யூமிங் Z0 பி தி இனிஷியல் ஸ்டாக் சிம்பிள். ஸோ ப்ரியர் முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்சிலான் எம்டி ஸ்டாக்கே எம்டியாக இருக்கிற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ நம்ம இப்போ என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா, ஜென்ரலாக அதெல்லாம் நம்மளோட அசம்ஷன் தான். Z0 உள்ள இனிஷியலாகவே இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த இன்புட் ஹெட் வந்து ஏவை ரீட் பண்ணுது. AABAA தானே, அதில் ஏவை ரீட் பண்ணுது. ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா, இனிஷியலாக ஸ்டாக்குள்ளே Z0 இருக்குது. நான் என்ன கமாண்ட் கொடுக்குறேன்னா, ஏவை ரீட் பண்ணும்போது ஏவை புஷ் பண்ணு. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஏவை ரீட் பண்ணும்போது இன்னொரு ஏவை புஷ் பண்ணு. ஸோ இதை ரீட் பண்ணும்போது இதை ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணு, Z0 ஆகிடுமா. இன்னொரு ஏவை ரீட் பண்ணும்போது அந்த ஏவையும் ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணு. ஓகேவா? அடுத்தது பிஏ ரீட் பண்ணும்போது ஸ்டாப் புஷ் ஆப்ரேஷன். புஷ் ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிக்கோ. ஓகேவா? அப்போ தேர் இஸ் நோ ஆப்ரேஷன். ஸோ எதையும் நீ புஷ் பண்ணல, எதையும் பாப்பும் பண்ணல. ஹால்ட் இட் என்ன சொல்கிறது, ஸ்டாக்குக்குள்ளே வெறும் 2 ஏ மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா, அடுத்த ஏவை ரீட் பண்ணும்போது பாப் 1A. ஓகே, ஒரு ஏவை பாப் பண்ணு. இன்னொரு ஏவை ரீட் பண்ணும்போது இன்னொரு ஏவை பாப் பண்ணு. அப்போ என்ன ஆகும், ரிமைனிங்கில் ஒரு கடைசியில் Z0 தான் இருக்கும். ஓகேங்களா? சரியா? ஸோ நான் எதுக்கு இந்த பாப்பிங் புஷிங் அப்படின்றத நான் எண்ட் ஆஃப் தி சம்மில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 ஏவை புஷ் பண்ணியிருக்கேன். பி வரும்போது ஸ்டாப் புஷ் ஆப்ரேஷன், 2 ஏவை திரும்ப ரீட் பண்ணும்போது பாப் ஆப்ரேஷன். ஃபைனலாக எனக்கு இருக்கிறது ஒரு Z0. நத்திங் பட் Z0ன்றது என்னது, PDA பை ஃபைனல் ஸ்டேட். PDA பை ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? PDA அக்செப்டட் பை ஃபைனல் ஸ்டேட் தான் Z0ஓட முடிஞ்சா. ஸோ இதுக்கு நான் ட்ரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, Q0 ஸ்டேட்லேருந்து ஏவை இன்புட்டாக எடுத்துக்குது. ஸ்டாக்குக்குள்ளே வெறும் Z0 மட்டும் தான் இருக்குது. இட் கோஸ் டு Q1. இந்த ஏவை புஷ் பண்ணிடுறேன். ஏவை புஷ் பண்ணால் ஸ்டாக்குக்குள்ளே என்ன இருக்கும், Z0ன்னு இருக்குமா. திரும்ப இன்னொரு ஏவை ரீட் பண்ணுறேன். ஸோ Q1 ஸ்டேட்டில் இருக்கிற, ஸோ Q1 இன்னொரு ஏவை ரீட் பண்ணுறேன். கூட என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஸ்டாக்கு டாப்பில் என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஓகேவா? ஏன்னா Z0 ஸ்டாப்பில் முன்னாடி என்ன இருக்குது, ஏ தானே இருக்குது. ஏ கோஸ் டு Q1 AA. இன்னொரு ஏவும் புஷ் பண்ணால் என்ன ஆகும், AA ஆயிரும். ஸோ இந்த டைமில் இங்கே எப்படி இருக்கும்னா Z0A. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்கும்னா Z0A. ஓகேவா? ஏன்னா 2 ஏ புஷ் பண்ணுறல. ஸோ இது ஸ்டாப் புஷ் ஆப்ரேஷன். ஸ்டாப் புஷ் ஆப்ரேஷன் பண்ணப்போ என்னவாக இருக்கும், அப்படியே தான் இருக்கும். எதுவுமே எந்த ஆப்ரேஷனும் இல்லை, ஏ. ஓகேவா? திரும்ப என்ன பண்ணுறேன்னா, Q1, A நடக்கும்போது Q2, AZ. நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு ஏவை ரீட் பண்ணும்போது ஸ்டாக் மேலேயும் ஏ தான் இருக்குது. நான் ஒரு ஏவை பாப் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இது பாப் ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே Z0 இருக்கிறம்போது
ஒரு ஏவை பாப் பண்ணுன்னு சொல்கிறப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், ஏசட் நாட் இருக்குமா, அதுதான் இது. ஓகே, திரும்ப இன்னொரு Q2, A, இன்னொரு ஏவை ரீட் பண்ணும்போது இதெல்லாம் டேப்பில் இன்புட் டேப்பில் இருக்கிற சிம்பிள்ஸு, ரீட் பண்ணுற சிம்பிள் இது ஏற்கனவே ஸ்டாக்கில் டாப்பில் இருக்கிற சிம்பிள்ஸ் புரிஞ்சுக்கோங்க. திரும்ப Q2, A கோஸ் டு ஃபைனல் ஸ்டேட், Z. திரும்ப இன்னொரு ஏவையும் இப்போ இந்த ஏவை எடுத்துட்டோமா வெளியில், அடுத்தது இன்னொரு ஏ இருக்கும்ல, இந்த ஏவையும் நான் பாப் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் Z0 மட்டும் தான் இருக்கும். அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கிறது. இட் கோஸ் டு ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இட் இஸ் அக்செப்டட் பை ஃபைனல் ஸ்டேட். ஸோ நான் என்ன இங்கே சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, Q0லேருந்து ஒரு ஏவை இன்புட்டாக எடுத்துக்கிட்டா Z0 by AZ0. ஸோ Q0, ஏவை இன்புட் டேப்லேருந்து எடுத்துக்கிட்டு ஸ்டாக்கில் இருக்கிறது Z0. ஸோ கோஸ் டு என்ன சொல்கிறது, AZ0, ஸ்டாக்கில் AZ0 இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு ஏவை நான் திரும்ப இன்னொரு ஏவை, ஸோ இதுதான் A கோஸ் டு AA, A கோஸ் டு AA பார் AA, திரும்ப BA பார் AA. நான் BA வந்து ரீட் பண்ணும்போது எந்த ஆப்ரேஷனும் பண்ணல, ஸ்டாப் புஷ் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ ஏற்கனவே AA தான் ஸ்டாக்குக்குள்ளே இருக்கும். திரும்ப இன்னொரு ஏவை நான் ரீட் பண்ணும்போது ஸ்டாக் டாப்பில் ஏவே இருக்கும், ஆனால் ஒரு ஏவை பாப்அப் பண்ணதுனால வெறும் AZ0 மட்டும் தான் இருக்கும். அதுதான் இது. திரும்ப இன்னொரு ஏவை நான் ரீட் பண்ணும்போது திரும்ப ஸ்டாக் டாப்பில் ஏ மட்டும் தான் இருக்கும். அதை பாப் பண்ணி முடிச்ச அப்புறம் என்ன ஆகும், வெறும் Z0 மட்டும் தான் இருக்கும். அதுதான் இங்கே. ஸோ இது ரெண்டுமே டேப்பில் என்ன இருந்துச்சு, இன்புட் டேப்பில் என்ன இருக்குது, இது ஸ்டாக் டாப்பில் என்ன இருக்குது, இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச அப்புறம் ஸ்டாக்குக்குள்ளே என்ன இருக்குது, இதுதான் இது. ஓகேங்களா? ஸோ கிளியராக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஆட்டோமேட்டாவை நம்ம இப்படி தான் ட்ரா பண்ணணுமா, அப்படி கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்னும் இதே நான் வேறு மாதிரி போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன்னா, Q1 ஸ்டேட்லேருந்து ஏவை டேப்பில் ரீட் பண்ணும்போது ஸ்டாக்குள்ளே இருக்கிறது Z0 கோஸ் டு AZ0. ஓகேங்களா? திரும்ப இன்னொரு ஏவை ரீட் பண்ணும்போது AAA. ஓகேங்களா? திரும்ப பிஏ ரீட் பண்ணும்போது ஸ்டாப் புஷ் ஆப்ரேஷன் AA மட்டும் தான் இருக்கும். இன்னொரு ஏவை ரீட் பண்ணும்போது பாப் 1A, இன்னொரு ஏ ரீட் பண்ணும்போது பாப் 1A கோஸ் டு Z0. ஸோ இப்படியும் ஆன்சர் வரலாம். ஒவ்வொன்றில் ஒரு மாதிரி ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஜென்ரலாக இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, AA தானே. ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 ஏவை புஷ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, 2 ஏவை ரீட் பண்ணும்போது 2 ஏவை புஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேவா? அடுத்தது பி வரும்போது ஸ்டாப் புஷ் ஆப்ரேஷன், திரும்ப இன்னொரு ஏவை ரீட் பண்ணும்போது ஒரு ஏவை பாப் பண்ணுறேன், இன்னொரு ஏவை ரீட் பண்ணும்போது இன்னொரு ஏவை பாப் பண்ணுறேன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஏக்கு ஏவை பாப் பண்ணுறேன், இன்னொரு ஏக்கு இன்னொரு ஏவை பாப் பண்ணுறேன். ஓகேவா? நான் ஏவை புஷ் பண்ணிட்டேன்னா 2 ஏவை, திரும்ப ஏ வரும்போது இன்னொரு ஏவை பாப் பண்ணுறேன், திரும்ப இன்னொரு ஏ வரும்போது இன்னொரு பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜென்ரலாக PDA யூசர்ஸ் மேட்சிங், ஓகேவா, ஆர் கவுண்டிங். ஓகேவா? ஸோ மேட்ச் பண்ணும். ஏக்கு ஏ இருந்தால் நம்ம பாப் பண்ணிடலாம், இன்னொரு ஏக்கு இன்னொரு ஏ இருந்தால் பாப் பண்ணிடலாம். இன்கேஸ் இப்படி இருந்துச்சுன்னா, பிஏ இப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஏக்கு இப்போ வந்து 2 ஏ புஷ் பண்ணிவிட்டு திரும்ப பி ஸ்டாப் புஷ், இன்னொரு பிக்கு இன்னொரு ஏ தானே இருக்குது. ஸோ இது வந்து கவுண்டிங்கில் எடுத்து பாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை அக்செப்ட் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும், நாம் அங்கே மாற்றணும். ஓகேவா? ஸோ PDA ஒர்க்ஸ் பை மேட்சிங் ஆர் கவுண்டிங். ஸோ ஏக்கு ஏவை மேட்ச் பண்ணியும் பாப் பண்ணலாம், ஆர் கவுண்ட் பண்ணியும் இது பண்ணலாம். ஓகேவா? பிஏ ரீட் பண்ணும்போது ஏவை பாப் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது இந்த 2 ஆப்ரேஷனில் ஒர்க் ஆகுது. ஸோ இன்னொரு உங்களுக்கு சொல்லணும். ஓகேங்களா? இது வந்து PDA அக்செப்டிங் 0-1. ஓகேவா? ஸோ சிம்பிளாக 0-1 எப்படி சிம்பிளாக என்ன அக்செப்ட் பண்ணணும்னா Z0. ஓகேவா? புஷ் 0, புஷ் பண்ணுற 0வை புஷ் பண்ணுற while reading 0, ஆஃப்டர் ரீடிங் 0 புஷ் 0. ஓகேவா? ஆஃப்டர் ரீடிங் 1 பாப் 0. ஓகேவா? 1 பண்ணும்போது 0 பாப் பண்ண Z0. ஸோ புஷிங் 0 when input head reading 0. ஓகேவா? 0வை ரீட் பண்ணும்போது 0வை புஷ் பண்ண, திரும்ப 1 ரீட் பண்ணும்போது when input head reads 1 பாப் 0 ஆஃப்டர் கெட்டிங். ஸோ இதை நான் அக்செப்ட் பண்ண வைக்கணும். PDA வந்து 0-1 இன்ட்ரெஸ்டிங்காக அக்செப்ட் பண்ண வைக்கணும்னா இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ 0வை புஷ் பண்ணும்போது புஷ் 0 to 0 Z0 புஷிங் 0. 1 ரீட் பண்ணும்போது பாப் 0. ஸோ 0வை பாப் பண்ண என்ன இருக்கும், வெறும் Z0 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். 0வை புஷ் பண்ணால் 0 Z0, 0 பாப் பண்ண வெறும் Z0. ஸோ PDA பை ஃபைனல் ஸ்டேட்.
ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நிறைய சம் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? தேங்க்யூ.